Hi friends, இந்த டேஸ்டான மொறு இருக்கிற பைத்தம் பலகாரம் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் இதில் 1 கப் வறுத்த பயத்தம்மா எடுத்திருக்கிறேன், அதாவது 150 கிராம். உங்களுக்கு பயத்தம்மா கிடைக்கலண்டா நல்ல பயர் எடுத்து வடிவாக வறுத்து இப்படி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சீனி 3/4 கப் எடுத்திருக்கிறேன், அதுவும் 150 கிராம். தேங்காய்ப்பூ ஒரு பாதி தேங்காய்ப்பூ திருவி எடுத்திருக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் நற்சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. ஃபர்ஸ்ட் நாங்கள் தேங்காய் பூவை நல்லா வறுத்து எடுத்துக்கொள்வோம். இதுவும் நான் 1 கப் தான் எடுத்திருக்கிறேன். நல்லா வறுப்பட்டுட்டு இனி இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருவோம். நெக்ஸ்ட் நாங்கள் இந்த மிளகு சீரகத்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதை மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஃபுட் பிளெண்டரில் வறுத்த பயத்தம் மாவை போட்டிருக்கேன், அதோடு சேர்த்து இந்த வறுத்த தேங்காய் பூவையும் போடுறேன். சீனியையும் சேர்க்கிறேன். இதோட நான் பவுடர் பண்ணி வச்ச மிளகு சீரகத்தூளையும் போடுறேன். தேங்காய் பூ சீனி எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரதுக்காக நான் இந்த ஃபுட் பிளெண்டர்ல போட்டு அடிச்செடுக்க போறேன். இதோட நாங்க 1 டீஸ்பூனா கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நான் இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் அடித்து எடுத்துருக்கிறேன். இது உருண்டை பிடிக்கக்கூடிய பதத்தில். அங்கே இனி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துருவோம். நல்லா இறுக்கமாக பிடிச்சி எடுக்கணும் உருண்டைகள், இல்லாட்டிக்கு எண்ணெயில் போட வைக்க உடைஞ்சிரும். இப்படி சின்ன உருண்டையாக உங்களுக்கு பிடிச்செடுக்க கஷ்டமாக இருந்ததுண்டா கொஞ்சம் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கணக்க சேர்த்திங்கன்னு சொன்னால் கெதியண்டு பலகாரம் பழுதாக போயிடும். அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் உருண்டைகள் எல்லாம் பிடிச்சி எடுத்துட்டேன். இனி நான் டிப் பண்ணி பொரிச்சு எடுக்கிறதுக்கு மா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம். நான் 3/4 கப் பச்சை கோதுமை மா எடுத்துருக்கிறேன், அதாவது 100 கிராம். அதோட 1/4 கப் கோர்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், 10 கிராம். உங்கள்ட்ட கோர்ன்ஃப்ளவர் இல்லைண்டா கொஞ்சம் பச்சை அரிசி மா கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கிறேன், அது நல்லா சூடாயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி இதில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா பொரிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை எடுத்துருவோம். எங்களோட பைத்தம் பலகாரம் ரெடி ஆயிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.